மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் முக்குருணி விநாயகர் எப்படி வந்ததென்றால் 1623 மதுரையை ஆட்சி புரிந்து வந்த திருமலை நாயக்கர் மன்னர் புதிய அரண்மனை கட்டுவதற்காக நிறைய இடங்களில் மண் எடுத்து வர ஆணையிட்டார். அந்த ஆணையை ஏற்று வண்டியூர் தெப்பக்குளம் பக்கத்தில் பள்ளம் எடுக்கும் பொழுது ஒரு விநாயகர் சிலை 7 அடியில் புதைக்கப்பட்டிருந்தது. இது ஒரே கல்லால் செதுக்கப்பட்டிருந்தது. இது மதுரையில் ஐராவதநல்லூர் என்ற காட்டுப்பகுதியில் இருந்தது. இதற்கு ஒரு கதையும் உள்ளது. புராண காலத்தில் இந்திரனின் வெள்ளை யானை சாப விமோச்சனத்திற்காக மதுரைக்கு வரும்பொழுது முதலில் இந்த பிள்ளையாரை வணங்கி அதன் பிறகு கடம்பவனம் வந்து சாப விமோச்சனம் பெற்றதாக திருவிளையாடல் புராணம் சொல்கிறது. இவ்வளவு பெரிய விநாயகர் சிலை மண்ணில் புதைக்கப்பட்டிருந்த செய்தி அறிந்த திருமலை நாயக்கர் ஆச்சரியப்பட்டு அச்சிலையை சுத்தப்படுத்தி மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் தெற்கு பகுதியில் வைத்து பல பூஜைகள் செய்து வணங்கி வந்ததாக வரலாறு கூறுகிறது. விநாயகர் சதுர்த்தி அன்று முக்குருணி கொழுக்கட்டை தயார் செய்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது. இந்த வீடியோ பதிவு அனைவருக்கும் கொண்டு சேர சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.